அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு கிரிப்டோ சிக்னல் சேனல் வரவேற்கிறேன். நம்ம இந்த என்ன பார்க்க போறோம்னா, டாப் 3 to 4 கிரிப்டோ சிக்னல்ஸை பார்க்க போறோம். இந்த சிக்னலில் வந்து நம்ம நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் இந்த கிரிப்டோஸ் நம்ம ட்ரேட் பண்ணால் மேசிவான ப்ராஃபிட் கிடைக்குங்க. அப்படிப்பட்ட பெஸ்ட் கிரிப்டோ தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராபபிலி டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ப்ராப்ளமேட்டிக் பண்ணுறீங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பிடிசி தான். என்ன ப்ரோ, பிடிசி வந்து நல்ல புல் ரன் ஆகுதா, இல்லை பியர் ஷோ பண்ணி கேட்க போகிறீங்க. பட் ப்ராப்ளமேட்டிக் என்னென்னா, மார்க்கெட் மோஸ்ட்லி புல் ரன் போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. காரணம் ஏன்னு கேட்குறேங்க, இங்கே பாருங்கள், மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹிட் பண்ணிக்குது பிடிசி. ஓகேவா? ஸோ அந்த காரணத்தை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பையிங் சைடு போக வாய்ப்பு இருக்குது. பட் ப்ராப்ளமேட்டிக் என்னென்னா, இப்போ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ஒரு 4 to 8 ஹவர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ் ஜென்னு தான் நம்ம வந்து அப் சைடாக டவுன் சைடாக தெரியும். ஏன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ட்ரேட் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் டைம் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ட்ரேட் ஆகிடுச்சு, கீழே டவுன் ஃபால் ஆகிட்டு மேலே போயிட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைம் 90% மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் சில டவுட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் நம்ம இதுக்கப்புறம் நம்ம சொல்ல வர பையிங் கிரிப்டோஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அக்ரெசிவாக பை பண்ண வேணாம், கொஞ்சம் பை பண்ணால் போதுமானது தான். நம்ம எப்பயுமே வந்து 100% ப்ராபபிலிட்டி தான் கொடுப்போம். இன்றைக்கி வந்து 90 வச்சுக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட் 2-3 கிரிப்டோ சொல்லுவோம், அது வந்து 50-60 வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கிரிப்டோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா டோஜி வந்து நம்ம மார்னிங்கில் சொல்லியிருந்தோம். ஸோ மோஸ்ட்லி டோஜி வந்து பை பண்ணி நீங்கள் இந்த லெவல் கிட்ட பை பண்ணியிருந்தால் கூட போதுமான அளவு தான். இப்போதைக்கு ஒரு சின்ன லெவல் ஆல்மோஸ்ட் 1.5% ஏறி இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி என்னோட இப்போதைக்கு அசம்ஷன் படி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்துட்டு அது மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ டோஜிக்கு வந்து இந்த லெவல் கிட்ட வந்து நீங்கள் பையிங் சைன் கொடுத்துருங்க. பட் ஸ்டாப் லாஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மினிமம் இந்த லெவலுக்கு கிட்ட வைக்கிறது தான் பெட்டராக இருக்கும். டோஜிக்கு நம்ம பை பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா சிவிசி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப செம்மையான கிரிப்டோ தாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃபுல் ப்ராபபிலிட்டின்னு சொல்லலாம். 1 2 3 அண்ட் தென் 4 அழகாக மேலே அப் சைடு போயிட்டு பிரேக் டவுன் கொடுத்துட்டு கீழே ஒரு ரீட்ரெஸ்மெண்ட்டு கீழே வரலாம். வந்துச்சுன்னா அங்கே ஒரு பையிங் சைன் கிரியேட் ஆனதுக்கு நம்ம பை பண்ணலாம். ஒரு நல்ல ப்ராபபிலிட்டி நமக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து சிவிசியை வந்து மிஸ் பண்ணிடுவோம்னா பையிங்க்கு டோஜி சிவிசி ஆல்மோஸ்ட் ஓகேங்க. சொன்ன பேட்டர்ன் ஆனால் மட்டும் பை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வேணாம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக டவுன்ஃபாலாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் வந்து தட் மீன் ஒரு சப்போர்ட் ட்ரைனை கிரியேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் டவுன்ஃபால் ஆனதுக்காக கண்டிப்பாக மேலே போக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சின்ன குவான்டிட்டி பை பண்ணிக்கோங்க. பட் நம்ம மினிமம் வந்து 5 to 10% எதிர்பார்க்கலாம் ஆப்ஷனை. நம்ம 3 கிரிப்டோ சொல்லிக்கிறோம், நல்ல கிரிப்டோஸ் தான். முதல் 2 கிரிப்டோ வந்து ப்ராபபிலிட்டி ரொம்ப ஹையர் ஆகுது. ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. பட் ஆனால் இது சைக்காலஜி படி பார்த்தா பெட்டரான கிரிப்டோ தான். ஸோ ஆப்ஷனை பெட்டர் எடுத்துக்கலாம். 4th கிரிப்டோ அண்ட் 5th கிரிப்டோ பெஸ்ட்டாக கூட சொல்லலாம். எது சொன்னீங்கன்னா 4th பண்ணால் ஏஆர்சிஹெச் பார்த்தீங்கன்னா டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி ஏஆர்சிஹெச் கூட நம்ம பையிங் பண்ணலாம். தெரியுதா? பட் ஏஆர்சிஹெச் பை பண்ணணும்னா இந்த லெவலில் கிட்ட ஏதாவது ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு கிரியேட் ஆனாலும் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் மேலே போகிறோம். ஸோ அதனால் இங்கே வந்து ரிஸ்கி லெவல் ஹையராக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பவரும் ரொம்ப ஹையராக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது, ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏஆர்சிஹெச்சுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கன்சாலிடேட் ஆகணும். ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல பை பண்ணால் பெட்டராக இருக்கும். அண்ட் தென் லாஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா பிக் டைம் பொறுத்தளவுக்கு நீங்கள் எங்கே வேணால் பை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற லெவலில் நீங்கள் எங்கே வேணால் பை பண்ணாலும் பெட்டரான கிரிப்டோ தான் பிக் டைம்ன்றது. ஏன்னா ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்து சின்ன புல் பேக்கு. நம்ம எப்பயுமே பை பண்ணுறது அப்படின்னா ஒரு சின்ன புல் பேக் கொடுத்தா கூட டபுள்யூ பேட்டர்ன் பேட்டர்ன் கிரியேட் ஆனால் தான் பை பண்ணுவோம். பட் பிக் டைம் வந்து பெட்டராக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் பிக் டைம் எப்போ பை பண்ணிக்கலாம்னு சொன்னது. இட்ஸ் ஓகே. லாஸ்ட் ஒன் திங் பார்த்தீங்கன்னா நம்ம பேபியை மார்னிங் சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இந்த லெவல்கிட்ட சொல்லியிருந்தோம். கீழே அங்கே சப்போர்ட் கூட பை பண்ணிக்கோங்க. பட் அந்த டபுள் பேட்டர்ன் கிரியேட் பண்ணி பை பண்ணினா பெட்டராக இருக்கும். சொன்ன மாதிரி தெரியும், 31% கேப்சர் பண்ணியிருக்கோம் பேபியில் மட்டுமே. யாராவது மார்னிங் வீடியோ பார்க்கல மறக்காமல் பார்த்துங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி கிரிப்டோ சிக்னல்ஸ் வேணும்னா கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தென் பாய்.